ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு கண்ணில் இருக்கிற அழுகையெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவள் வெளியே நின்றுட்டுருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு கால் வருது. என்ன கால் அப்படின்ட்டு அவள் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாள். அதுதான் இப்போ அவங்க டைமுக்கு வந்துடுவாங்க, சீக்கிரமாக அங்கே போ அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோயினும் வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா மீட்டிங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இப்போ மீட்டிங்க்கு போகலாமா, டைம் ஆச்சுங்கிற மாதிரி அவர் அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. அங்கே அவர் போயிட்டு இருக்கும்போது அவர் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக அவங்க தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் வரான். வந்த உடனே என்ன மீட்டிங்கெல்லாம் போகிற போல எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இரு, புரியுதா? அதுதான் மேனேஜருக்கு அழகு, புரியுதா? நான் ஒரு ப்ரீவியஸ் மேனேஜர், அதனால அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அவன் வயிறறிஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னால தாண்டா நானே இப்போ இருக்கேன், நீ கம்பெனி ஒழுங்கா பார்த்துக்கிட்டா நான் இதுக்கு இங்கே இருக்க போறேங்கிற மாதிரி அவ ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நான் தான் சரியில்லைங்கிறியா? சரி வேணா ஒரு டீல் வச்சுக்கலாம். இந்த இதை மட்டும் நீ எப்படியாச்சும் டீலை ஓகே பண்ணிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன் நீ பெரிய ஆளுன்ட்டு, இல்லைனா நீ வேலையை விட்டு போகணும், என்ன ஓகேவா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டீல் போட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கல, தன்மானத்தை கொண்டுடா வந்துட வேண்டாங்கிற மாதிரி. நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, நான் இந்த டீலை முடிச்சுதான் காட்டுவேன் பாரு அப்படின்ட்டு டீலுக்கு ஓகேன்ட்டுறாங்க. சரி அதையும் பார்ப்போம்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா எப்படியோ அடுத்த வேலை ரிசைன் ஆக போதுங்கிற மாதிரி நினைச்சிருக்க. ஹீரோயின் இங்கே ரெஸ்ட் ரூமில் உட்காந்து கம்பெனிக்கு வந்துட்டேன்ட்டு அழகெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது ஹீரோ பார்த்துறா. இவன் என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு இவளுக்கு டக்குன்னு பயமாயிடுச்சு, இன்னும் ஃபாலோ பண்ணி வந்துட்டானான்ட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா ஹீரோ காணோம். நான் கூட பயந்தே போயிட்டப்பான்ட்டு அங்கே வந்து உட்காந்தாதான் தெரியுது ஆப்போசிட்டில் வந்திருக்கிறது நம்ம ஹீரோ அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் ஒரே ஷாக்ல திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் இங்கே நான் தான் இந்த கிம்மு அப்படின்ட்டு ஹீரோ அவரோட இன்ட்ரோவை கொடுத்துட்டு இருக்காங்க. கூட அசிஸ்டன்ட் புள்ளி இருக்கா. அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனியில் நீங்கள் 50 லட்ச ரூபா இந்த டிசைனுக்கு வேலை பேசுனீங்க, அது கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நெகோஷியேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் கிட்ட அவர் ரெக்வஸ்ட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரியல. எனக்கும் ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, பட் இது கொஞ்சம் பர்சனல், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களாங்க மாதிரி ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கால அவளை வெளியே இருக்க சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு சரி நீ போயிருமா வெளியே அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சுட்டு இருக்க. அவள் ரெண்டு பேர்த்தையும் குறுகுறுன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. என்னதான் மேட்ரு சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே சைன் பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கும் இந்த கண்டிஷன் இருக்கு, எனக்கு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஓகே பண்ணுறங்கிற மாதிரி சொல்லிடுறா. ரெண்டு பேர்த்துக்கு இப்போ நீடுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ உங்கள் நீடை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன், ஏன் நீடை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோட்ட டிமாண்ட் பண்ணிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிருப்பாள். அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு அம்மா இருப்பாங்களே, அவங்க கம்பெனியில் தானே, அதனால பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த டீல் மட்டும் சைன் ஆகலைன்னா நமக்கு பல கோடி நஷ்டம் அப்படின்ட்டு. அத்தனை கோடி லாஸ் ஆக விட மாட்டாங்களே, அதனால ஹீரோயின் தைரியமாக கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அப்போ எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லையே, எனக்கு கிடைச்ச பாயிண்ட் உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளோதான் இருக்க. அப்படி எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னோட ஃப்ராடுக்கெல்லாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா ஃப்ராடு தனம் பண்ணுறது ரொம்பவே தப்புங்கிற மாதிரி நான் உன்னை போலீஸ்லாம் பிடிச்சி கொடுக்கட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அட என்னோட வாழ்க்கையே ஆசைங்கிறது இருக்கிறதானு இருக்க. எல்லாரும் உன்ன மாதிரி ஃப்ராடு தனம் பண்ணிட்டு சுத்த மாட்டாங்களான்ட்டு அதுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு பெரிய ஸ்கேண்டலில் மாட்டி என்னோட மொத்த பணத்தை இழந்துட்டேன், இப்போ எனக்கு ஒரு ப்ரைஸ் அடிச்சிருக்கு, அதுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதான். இது நான் நினைக்கிறது என்ன தப்பானு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ இது என்ன ஃப்ராடு கூட தானே வந்துட்டு இருக்கோம், நீ ஏமாத்தி தானே பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஒரு டைமாச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன்ட்டு ஹீரோயின் கேட்க. எனக்கும் ஆசை தான், ஆனால் எனக்கு ஃப்ராடுக்குள்ளெல்லாம் கம்பெனி ஆகிற பழக்கம் இல்லை, நான் கிளம்புறேன்ட்டு ஹீரோ போகிறாங்க. அதுக்குள்ளே தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பியிருக்கா. என்ன கண்டிப்பாக டீல் முடிச்சிருப்பேன்னு நினைப்பேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பார்த்ததுக்கு அவங்க பாட்டி வேற சேர்மன் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே இந்த பிரச்சனையெல்லாம் நீ தான் பார்த்துக்கணுன்ட்டு ஹீரோ ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்காங்க. இதான் சாக்குன்ட்டு அவ நீங்கள் இடிச்சது பார்த்தீங்களா, தினம் எனக்கு காரில் நடந்து போனாலே எவனா சிடிக்கிற மாதிரியே ட்ராமாவாக இருக்குன்ட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கே டூ மச்சா இல்லையான்னு ஹீரோ கேட்க வராங்க. டக்கு நான் சைன் பண்ணுறேன், வாங்க எங்கே பண்ணணும்னு சொல்லுங்கன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிடுறா. இப்போ ஹீரோக்கு வேற வழி இல்லை, இவளுக்கும் வேற வழி இல்லை, ஒரே நிபந்தனையில் மாட்டிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பில்டிங்குள்ளே போயிட்டாங்க. நான் சொன்ன அட்ரஸ் எல்லாம் படிச்சிட்டிங்களா என்ன, என் கூட சும்மா வந்து நின்னா மட்டும் போதும், வேற எதுவுமே பண்ணாதீங்கன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் எல்லாம் என்னால் படிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அவள் எதார்த்தத்துக்கு வெட்டிங் டேட்டு ஃபோன் நம்பருன்ட்டு எல்லாத்தையும் மனப்படம் பண்ண சொல்லியிருப்பா. ஆனால் அவர் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே இவளுக்கும் வேற வழி இல்லைல்ல. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இந்தாங்க வெட்டிங் ரிங்கை கல்யாணம் மாட்டிக்கங்க அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு அப்போ தான் இந்த ரிங்கெல்லாம் இருக்குள்ள அதை சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரியே இன்னொரு விஷயம், இந்த கண்ணாடியை போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த ஃபோட்டோவில் அப்படிதான் கண்ணாடி போட்டு இருப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஐடியாவில் எப்படி ஃபேக்காக ரெடி பண்ணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் ஃபேக் இல்லை, நான் ஹனிமூனுக்கு புக் பண்ணியிருந்தேன்ல அப்போ வாங்கினது அவனோட காப்பீஸ் எல்லாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா சரி இப்படியோ நல்லா ஏமாந்துருக்க, உன் ஃப்ராடில் இப்போ என்னையும் சேர்த்துக்கிட்டல, நான் இது தப்பி தவறி கூட பண்ண மாட்டேன்னு இருக்க. நான் தான் என்னோட சுச்சுவேஷன் சொல்லிட்டேன்ல, ஏன் எப்போ பார்த்தாலும் ஃப்ராடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ பண்ணதுக்கு பேர் ஃப்ராடு தானேன்ட்டு அவர் விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னோட சுச்சுவேஷனை சொல்லியும் நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, இது நல்லா இல்லைன்னு இருக்க. எல்லாத்துக்கும் தான் இப்படி இருக்கும், அதுக்குன்ட்டு எல்லாரும் ஃப்ராடு பண்ணிட்டா சுத்த முடியும்ட்டு அதுலேயே பிடிச்சிட்டு இருக்காங்க. அட போங்க, உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது, நான் அப்படியே இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சிஇஓ இருக்கார்ல, அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த செரிமோனியெல்லாம் கேன்சல் பண்ணாமல் அவன் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கான்ல, அதனாலன்ட்டு. இப்போ என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி ப்ரொஃபைலில் அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட் சோஷியல் மீடியாலெல்லாம் ஜாஸ்தியாக காட்டிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கஸ்டமர்ஸ் கூடலாம் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த பிரச்சனையில் எதுவுமே வராமல் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா இருக்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவன் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கா. ஆனால் அவன் பாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறான். இவனுக்கே அதெல்லாம் பார்க்குறக்கு
கடுப்பாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி வந்துட்டாங்க. அந்த கம்பெனிக்கு சாவி வாங்கணும்ல, அவங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, காலையில் ஃப்ளைட்லேருந்து அப்படியே வந்துட்டாருங்க, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கன்ட்டு இருக்க. ஹீரோவும் ஆமாம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் உங்கள் ஃபோட்டோவை பார்க்கணும், ஆனால் நீங்கள் ஃபோட்டோவில் வேறு மாதிரி நேரில் வேறு மாதிரி இருக்கீங்களே அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் அது கொஞ்சம் பழைய ஃபோட்டோ, அதனால அப்படி தான் இருப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நிறையா பேர் இப்படி தான் இருப்பாங்க, அதில் ஒரு பிரச்சனை இல்லை. சரி உங்கள் ஐடி எல்லாம் கொடுங்க, நான் வெரிஃபை பண்ணிக்கிறேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்தாங்க என்னோட ஐடி, ஆனால் எங்கள் வீட்டுக்கார ஐடியோ நான் எடுத்துகிட்டு வந்தேனான்னு தெரியல அப்படின்ட்டு அவளது பார்த்தீங்கன்னா அவளது மட்டும் எடுத்து கொடுத்துட்ருக்க. அவனை வெரிஃபை பண்ணி பார்க்குறான், அது வெரிஃபை ஆயிடுச்சு. பட் ஹீரோ கிட்ட தான் ஐடி இல்லையே, உங்களது எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நாங்கள் அதை வீட்டில் விட்டுட்டோம், நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருப்போம். 2 பேரும் சமாளிக்கிறாங்க. அவன் திருட்டு மொழியிலேயே பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் சொல்லுங்கன்னு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்காம எல்லாத்தையும் கடகடன் கரெக்டாக சொல்கிறாங்க. ஹீரோயின்கே ஷாக்கு, எந்த கேப்லடா படித்தான் படிக்கலன்னு சொன்னான்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பொண்ணு இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு சார், கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்க. சிஓ ரெடி ஆகிட்டு இருக்காரு, நம்ம சீக்கிரமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்குலாம் போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா கான்ஃபரன்ஸ்னு ஹீரோ, என்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கொடுக்கணுமான் இருக்க. ஆமாம் கப்பலாக போகிறீங்க, பெருமரப்படுத்த தேவையில்லையா, கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கட்டும், ப்ரைவசியாக இருக்கட்டும் இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடங்காரங்க ஆகிட்டீங்க அதுதானே அப்படின்ட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆமாங்க, ஊர் ஃபுல்லாக எனக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி கடனை, இப்போ மட்டும் நான் எதனா வாங்கினா அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு இருக்க. அவரும் பார்த்தீங்கன்னா போன டைம் நான் கூட லாட்ரி அடித்தேன், அதில் எல்லாத்துக்கும் ட்ரீட் வச்சு என் காசு முடிஞ்சிருச்சு, அப்படின்னு நம்ம ப்ரைவசியாகவே முடிச்சுக்கலான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதுதான் என்னால் முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாங்க. ஏன்னா கம்பெனியோட ரூல்ஸ் படி நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஸோ உங்களுக்கு வீடு வேணுமா கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுமாங்கிற மாதிரி கேட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் வேணா ஒரு ஃபேக்கான நேம் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. சரி முதல்ல அதை பண்ணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாங்க. டக்குன்னு ஃபோன் கால் வந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு மனுஷன் இங்கே போகிறாரு. என்னடா சொல்கிற, ஆஃப்ரிக்கன் வைரஸா, அதுவும் எனக்கா, எப்படிறாங்கிற மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. அச்சோ எனக்கு அதான் 2 நாளில் உடம்புல ஒரு மாதிரி இருக்கா, அதுவும் தொற்று வியாதி மாதிரி பரவுமா, ஐயோ நான் வேறு டெஸ்ட்டு கொடுத்துருக்கேனே, பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரியலையே அப்படின்ட்டு உடனே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நான் கூட சொன்னேன்ல எனக்கு காய்ச்சல்ன்ட்டு, அது ஆஃப்ரிக்கன் வைரஸ் ஆமா, கண்டிப்பாக பரவிடும்னு நினைக்கிறேங்க, எனக்கு பயமாக இருக்குன்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. மேனேஜருக்குன்னா அதை விட பயமாயிடுச்சு. இவர் வேற இரும்பிட்டு இருக்கா, அவன் எந்திரிச்சா போதுண்டாகிற மாதிரி குடுகுடுன்னு நினச்சி ஓடிடுறான். ஓடி அவங்க சிஓ இருப்பார்ல, அவருக்கு காலை போட்டு சொல்லிடுறான். இந்த மாதிரி இங்கே வந்தவனுக்கு ஆஃப்ரிக்கன் வைரஸ் இருக்காமா பாஸ், நம்ம என்ன பண்ணலான்ட்டு இருக்க. அவனுக்கு ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலைல்ல, அதுக்குன்னு ஷோவெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, டக்குன்னு ப்ரொசீட் பண்ணுங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிடுறான். இவனுக்கும் வேற வழியில் ஹீரோயின் நல்லா ஆக்டிங்கை போட்டிங்க அப்படின்ட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒருத்தவங்க கிட்ட தொப்பி வாங்கிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் மாஸ்க்கு எப்படியோ 2 பேர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா பூவை தான் போஸ்ட் கொடுத்து வச்சுட்டு இருக்கா. 2 பேரும் மூஞ்சியே தெரியாத மாதிரி எவ்வளோ இன்டெரக்டாக போஸ்ட் கொடுக்க முடியுமோ சிஓ கூட சேர்ந்து அவ்வளோ இன்டெரக்டாக போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறேன், என்ன போயிட்டீங்களா அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன், நீ பார்த்து போங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்தாங்க நீங்கள் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கான கீ அப்படின்ட்டு அந்த புது வில்லா இருக்குல்ல அதோட கீயை கொடுக்குறான். ஹீரோயினுக்கு சாவியா அட்டகாசமாக இருக்கு. இங்கே உங்கள் வீட்டுக்காரு அதுக்குள்ளே போயிட்டாரா அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர் டெஸ்ட் எடுக்க போயிருக்காரு அப்படின்ட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேப்பர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணலாம், உங்களுக்கு வீடை நான் சுற்றி காட்டுறேன் இருக்கேன், சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதே ரூட்டில் போகலான்னு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. பட் அப்போதான் ஒரு விஷயம் என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயினும் அவரும் வெளியே போனதுக்கப்புறம் தான் ஆப்போசிட்டில் ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னு இருக்க, நான் கிளம்ப போயிட்டு இருக்கேன், தோ இந்த பக்கம் தான் போகிறேன்னு இருக்க. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகிற வழியில தான் இருக்குது, நான் இறக்கி விட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை இப்போ தான் எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க, அதனால ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் பாப்போம் பாருங்க ஒரு லுக்கு. ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சு விட்டுறா. இருந்தாலும் இப்படி மானத்தை வாங்கிட்டேன்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. 2 பேத்துக்கு ஒரே அசிங்கமா குப்பாச்சுக்குமாருங்கிற மாதிரி இருக்கு. அங்கே விழாக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பக்கம் கார்லேயே தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் 1 கிலோமீட்டர் வில்லா இருக்கு. வில்லா அப்படியே பக்காவா எல்லாம் கட்டி வச்சிருக்கான், செமையா இருக்கு. ஹீரோயின் அதெல்லாம் ஏதோ மியூசியத்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோக்கு ஆல்ரெடி பணக்கார பேக்ரவுண்ட் தானே, இதெல்லாம் பார்த்து கொட்டாவை விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க இருக்க அதே சைடு தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தக்தை இருப்பாங்களே அவங்களும் அவன் பையனும் வந்துகிட்டு இருக்காங்க. என்னடா மேட்டர் அப்படின்ட்டு அந்த வீட்டை கட்டினவர் சேர்மேன் இருக்கார்ல அவரும் சரி இந்த பையனோட அப்பாவும் சரி 2 பேரும் ரொம்ப க்ளோஸு போல. அதனால அவர் பார்த்தீங்கன்னா இந்த தம்பி பேர்லேயே ஒரு நல்ல வேறு வில்லா கொடுக்கணுங்கிற மாதிரி ஆசைப்பட்டு சேர்மேன் பர்சனலாக இன்வைட் பண்ணியிருப்பாரு. அதை வாங்குறதுக்கு தான் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம அம்மாவும் சரி சேர்மேனும் சரி க்ளோஸு, அதனால பார்த்தியா நமக்கெல்லாம் பேரெல்லாம் கொடுக்குறாங்கிற மாதிரி பேசிட்டு அடுத்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியோ மீட்டிங்கை கரெக்டாக முடிச்சிட்டார்ல, அதை பற்றி தான் 2 பேரும் வயிறறிஞ்சு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதுங்கிற மாதிரி தம்பிக்காரன் அப்படியே சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீடு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்களே. வீடு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் செமையாக பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு விஷயம் அவள் சொல்கிறா, எல்லாமே ஓகே, ஆனால் எங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அது ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது, இருக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் மேபி செல் பண்ணுறதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குங்கிற மாதிரி
இவ சொல்லிக்கிட்டு இருக்க அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தோணும் போது செல் பண்ணிக்கோங்க, ஆனால் ஒரே கண்டிஷனுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ செல் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஒட்டுக்காக தான் இருக்கணுங்கிற மாதிரி கம்பல்சரி இந்த வீட்டில் இருக்கணும்னு போட்டிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் ஏமாற்றுவாங்க, அதனால ஒரு இஷ்யூவே ஆயிடுச்சு. இந்த டைம் நாங்கள் கொஞ்சம் விவரமாக இருக்கோம், அதுவும் 3 மாதம் நீங்கள் கம்பல்சரி ஸ்டே பண்ணி ஆகணும், அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த டைமில் டிவோர்ஸ் ஆனால் கூட உங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் கிடைக்காது, எல்லாம் கேன்சலுங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் இந்த 3 மாதம் இங்கே இருக்கணும் அவ்வளோதானங்கிற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா இவன் நினச்சிக்கிறா யாருக்குமே இது தெரியாது, இருந்தாலும் இல்லைன்ட்டு. ஹீரோ என்னடியே பேசிட்டு இருக்கங்கிற மாதிரி 2 பேர்த்தையும் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. இன்ஸ்பெக்ஷன் கூட நடக்கும், அப்போல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும், பட் கவலைப்படாதீங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டு தான் வருவோம், அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு அதிர்ச்சி, இவர் ஆப்போசிட் வீட்டில் தான் குடியிருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் நான் கூட வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் நல்லா லாக் ஆகிட்டா, அது தெரிஞ்சிருது. சரி நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வெளியே போகலாம் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்ற போயிடுறாங்க. ஹீரோனா சோலி முடிஞ்சுங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இந்த வாரமே நான் இங்கே வந்துடுவேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, நான் இங்கே வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ உனக்கு எதுனா அறிவு இருக்கா, இன்ஸ்பெக்ஷனுக்கு இது வந்து மாட்டினா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிருக்காரு, நான் சொல்லிடுறேன் பிஸ்னஸ் ட்ரிப் அப்படின்ட்டு இருக்க. எவ்வளோ டைம் நீ அதவே சொல்லுவேன், அதையெல்லாம் எத்தனை டைம் நம்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவன் வேற ஆப்போசிட் வீட்லேயே தான் இருக்கான், எதிர்த்து பார்த்தா நம்ம கண்ணாடி அவனுக்கு தான் தெரியும், நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் போ, யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஹீரோ கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. நீ தானே பிரச்சனை பண்ண, நீ ஏதை தீர்த்து வை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஹீரோ போயிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன நேரடாகிற மாதிரி மூஞ்சியை தொங்க போட்டு உட்காந்துடுறா. அவர் எதுவுமே சொல்லாமல் போயிட்டு இருக்க. இவ என்ன பண்ணலாம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஹீரோக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப திட்டமோன்ட்டு தோணுது. ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க, இவளுக்கு ஒன்றுமே கேட்கல. இவளு பார்த்தீங்கன்னா ஹலோ ஹலோன்னு இருக்கா, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் கரெக்டாக அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அத்தையும் தம்பியும் வந்துட்டு இருந்தாங்களே. ஹீரோ கார் முன்னாடி வந்து நின்றுட்டானுங்க. நீ என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் மியூட் போட்டு விட்டாரு. ஹீரோயினுக்கு எதுவுமே கேட்காம அவள் இன்னும் ஃபோன் எடுத்துட்டு வெளியே சிக்னல் இல்லைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கா. அங்கே நீங்கள் எங்கன்னு கேட்டுட்டு இருக்க. நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டை பார்க்க வந்தோம், நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் பார்க்கலாங்கிற மாதிரி ஹீரோ விரட்டி விட்டுறாங்க. பட் கரெக்டாக அப்போ தான் ஆப்போசிட்டில் அசிஸ்டன்ட் வராங்க. ஆப்போசிட்டில் தானே நடந்து போகணும்னு சொன்னீங்கன்னு இருக்க. ஆமாம் அப்படி தான் போகணும், உங்கள் ஒய்ஃப் இங்கே இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்க. ஒய்ஃபா உனக்கு அப்படின்ட்டு அத்தையும் சரி தம்பியும் சரி 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் கால் பண்ணிக்கிட்டே சிக்னல் இல்லையா, என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்துக்கிட்டே ஒரு வெளியே வந்துகிட்டு இருக்கா. ஹீரோயின் ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. அத்தையும் தம்பி யாரா அந்த பொண்ணுன்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ முடிச்சிட்டு இருக்கேன்ட்டு இந்த எபிசோட முக்கோணத்தில் 3 விதமாக முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல தான் ஹீரோ எப்படியெல்லாம் மாட்டினாரு, எந்தெந்த விதத்துல தான் இனி அவர் வாழ்க்கை தலையெல்லாம் மாறப்போகுதுன்றது ரொம்பவே காமெடியாக வேடிக்கையாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த எபிசோட் நீங்கள் நடிச்சு பார்த்த மாதிரி காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பர் எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.